பக்கத்து வீட்டு ஆண்டிட்டு இருந்தேன். ஐயோ அதெல்லாம் அவங்களாம் பார்த்துட்டாங்கன்னா சண்டைக்கு ஆல்ரெடி சண்டை போயிட்டு இருக்கு. இந்த நெத்தியில் தரணும்னா காசு கடிக்க சொல்லுவாங்க. ஆமாண்ணே, காசு கடிக்க சொல்லுவாங்க. ஓகே டன். மொத்தம் எல்லாரும் இங்கே கப்பு புதுசாக வந்திருக்காங்க. நம்ம மட்டும் இங்கே கதை பண்ணுறேன்னு சொல்லி உங்களோட என்ன ஆட்டை போட பிளான் பண்ணிட்டீங்களா? ஹாய் ஃபேமிலிஸ், நாங்கள் இப்போ ஒன்று பிடிச்சி காமிக்கிறேன். சரி, என்ன கதை பண்ணலாம்? என்ன கதை பண்ணலான்னா அதான் ப்ரோ, ஒரு 4 to 5 minutes ப்ரோ, செம்ம த்ரில்லா. ஆனால் ஆறில் எப்படி இருக்குன்னு தெரியல, எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஆறில் நம்ம வச்சுருக்க கேமராவில் ஓகே தான், நம்ம ட்ரை பண்ணுவோம். இருக்க கேமரா வச்சு என்ன முடியுமோ. ப்ரோ கொஞ்சம் டார்க் மோடு எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு. என்ன பிளான் பண்ணுவோம்? போடுவோம் பிளான். அக்காக்கிட்ட வாயே கொடுக்கக்கூடாது. என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, கேமரா முதல்ல தொடக்கல. இந்த கேமராவை இருக்குது. ஓகே, நான் ரெக்கார்ட் பண்ணுறப்ப சொல்லலையே. சரி ஓகே, என்ன பிளான் பண்ண போகிறோன்னா, இன்னைக்கு நைட்டு ஒரு பேப்பர் எடுக்கலான்னு இருக்கோம். யூடியூப் சும்மா தானே இருக்கு. என்ன மேட்டர்னா, அதை இன்ஸ்பயர் பண்ணது பக்கத்து வீட்டு ஆண்டிட்டு இருந்தேன். ஐயோ அதெல்லாம் அவங்களாம் பார்த்துட்டாங்கன்னா சண்டைக்கு ஆல்ரெடி சண்டை போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எடிட்டில் ஸ்கிப் பண்ண போகிறோம். தயவு செஞ்சு போட்டுறாதீங்க, கெஞ்சி கேட்குறேன். நம்ம யூடியூப் சேனல் சும்மா தானேங்க இருக்குது. ஸோ அதனால் ஷார்ட் ஃபிலிம் போடலாமா? லைக் நம்மளே ஓனாக கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணி, நம்ம பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன பொருளாக இருக்கோ அதெல்லாம் வச்சு நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ உங்கள் சப்போர்ட் இருக்கும்னு நம்புகிறோம். இருக்கும்ல? இருக்கும் கண்டிப்பாக. இல்லை, ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா, என் மூஞ்சி இவ்வளோ நேரம் அதில் தெரியுதானே எங்களுக்கு தெரியல. ஏன்னா பேக்கப் வச்சு பேசிகிட்டு இருக்கோம். நைட் எடுக்க போகிற ஹாரர் ஃபிலிமுக்கு வந்து ஹாரர் ஷார்ட் ஃபிலிம், அதுக்கு வந்து நானும் அப்படி இப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் வச்சுருக்கேன். சரி, நம்ம டீம் ஆளுங்க ரெண்டுத்தையும் காணும், போய் தேடுவோம். ஒருத்தர் இங்கே உட்காந்து சுவாரஸ்யமாக என்னமோ பண்ணின்னு இருக்காரு. இவர் கதையை யோசிக்கிறாரா இல்லை அங்கே வீடியோ எடுக்கிறாங்களே அவங்கள பார்க்குறாரா? ஓ இல்லை, கதையை தான் யோசிக்கிறாரு. இவர் பெரிய ஆளாயிட்டார். அவர் வந்து காதல் நினப்பில் இருக்கிறாரு. அந்த பரதேசி நாயை கதை யோசிக்க சொன்னால் காதல் கேட்குது. அங்கே பார்த்தீங்களா, காதலில் பத்துன்னு இருக்கிறத, உட்காந்து இருக்கிறத. இவங்களெல்லாம் வச்சு நம்ம கதை எடுக்க போகிறோம். ஓகே, இரவு சந்திப்போம். ப்ரோ, கதை எடுத்தாச்சா? யோசிச்சிங்களா ப்ரோ? கதை எடுத்துட்டீங்களா? எனக்கு சீரியஸ் போயிட்டுருக்கு. சீக்கிரம் முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஓகே டன். கதை எழுதியாச்சா? அதான் ஸ்கிரிப்ட் ரெடியா? ப்ராசஸில் இருக்குது. ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு? கதை யோசிக்கிறாரா காதல் யோசிக்கிறாரா? அவர் ரொம்ப சீரியஸாக நான் போயிட்டு ஒரு டைலாக் பண்ணி யோசிக்கணும் போனப்போ. ஓகே, இன்னும் வரக்கானா? ஓகே டன். முத்தம் கொடுத்துட்டு மொத்தம் ஓ என்ன பண்ணுறா? காதல் மலையில் நிறைய தயாரா அப்படின்னு இருக்காரு. டைலாக் போன் ஈரமாக இருக்கு. இந்த அளவுல ஒர்க் பண்ண மாட்டாங்க. டைலாக் சொன்னா போன் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. வானத்தில் அக்கா அங்கே பாட்டு தூங்க போட்டுருக்காங்க. தெரிஞ்சவங்க ப்ரோ. இவங்க இப்பயே முட்டிக்கிறாங்க. கதை எடுத்து கதை நடத்தி ஓகே, திரை கதை வசனம் எடுத்துருவோமா? புரியல, உன் பேர் என்ன சொல்ல மாட்டியா? பயந்துற போகுது. அதுதானா கைப்பிடி தூக்க மாட்டேன். நான் பிடிச்சிக்கிறேன். ஓகே ஓகே, போலாமா? போகலாம். தெரிச்சு போகலாம். ஏன் ப்ரோ, எல்லாரும் இங்கே கப்புள்ஸாக வந்திருக்காங்க. நம்ம மட்டும் இங்கே கதை பண்ணுறேன்னு சொல்லி உங்களோட இங்கே எல்லாருமே வந்து அவங்க எழுதின கதையை முடிக்க வந்திருக்காங்க. நம்ம வந்து புதுசாக கதையை எழுத போகிறோம்.
ஹைலைட் என்னன்னா நம்ம கதையில ஹீரோனியும் கிடையாது. எப்படி காஞ்சனா படத்துல நடிச்சோம் அதே மாதிரி அதெல்லாம் ஒன்று பண்ண வேண்டியதான். கடைசி வரைக்கும் வேறு வழி இல்லை. இங்கே பாருங்க கைஸ், எல்லாரும் அப்படியே கப்பலாக வந்து வேற லெவலில் பண்ணிருக்காங்க. பார்க்கும்போது லைட்டாக எரியுதுதான், என்ன பண்ணுறது? பார்த்துட்டாங்க. என்னடா எங்களே ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க கரெக்டாக சொல்லுவாங்க. நாங்கள் ஃபில்ம் மேக்கர்ஸ். சொந்த ஊரில் செருப்படி வாங்கி பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இன்னைக்கு வாங்கிடுவோம்னு நினைக்கிறேன். முதல் செருப்படி சிவப்பு கலர் சட்டை போட்டு மாட்டோம். நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த வெள்ளை கலர் சிவப்பு கலராக மாற்றிடுவாங்க அவங்க அடிக்கிற அடியிலேயே. இல்லை யாராவது அடிக்க வந்தால் வச்சுக்கோம் ப்ரோ, நம்ம இன்ஸ்டாவில் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டு வர மனோஜ் ப்ரோ. கேட்டு ஒரு பிக்கை கொடுத்துட்டு அவ்வளோதான் முடிச்சுட்ருவாரு. இதுக்கு முன்னாடி என்னாச்சு, பேசாமல் குத்துவாங்க. ஸோ ஐடியா சொல்லி சொல்லி குத்துவாங்க. யூடியூபர் இருக்கு அந்த நேங்கடா சந்தோஷம். மெயின் ரோட்ல இப்படி வரீங்கல்ல, ஏய் பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டு இருக்கான் பாரு. இப்படி வரீங்கல்ல, இந்த பார்க்ல இப்படி வரீங்கல்ல, இப்படி வராங்க. அப்படி லேட் சீட் மெயின் ரோட்ல அப்படி போகணும். ஹாய் ஃபேமிலிஸ், நாங்க இப்போ ஒன்று பிடிச்சி காமிக்கிறேன். பட்டாம்பூச்சி விட்டனே கத்துவானே வச்சுக்கலாம். அவன் கொடுக்கும் போதே தொலைஞ்சிருக்கு. கட்டாப்படி எங்கடா விட்டியா? கஷ்டப்பட்டு ஸ்லோ மோஷன்ல போய் பிடிச்சேன். டேய் நீ என்கிட்ட கொடுக்கும் போதே அப்ப இல்ல குடுச்சேன். முடியல, பட்டாம்பூச்சி நாம தானே நக்கிடுவாங்க. பண்ண போலாம். அங்கே பார்த்தீங்களா, ஏற்காடே நம்ம தான் சொல்லி யாரோ விட்டு விட்டு நிறுத்தாப்புல. ஏற்காடே நாம தான். ஏங்க இல்லைங்க, அப்படியே போங்க. எங்களுக்கு போர் அடிச்சிருச்சுங்க. இந்த செடியை பூ மாத்தாங்க, ஏற்று தலையில வச்சுக்கலாமா? தலை ஃபுல்லாகிடும். தலை தெரியாது, பூ தான் தெரியும். எதில் மாதிரி வருது? வாங்கியாச்சா? கம்மியாக தான் வாங்கினீங்களா? நம்மளே சுடலாம்னு நினச்சோம், அவரே சுட்ட. கூட்டத்துக்குள்ளே ஒரு கருப்பாடு. மியூசிக் இல்லை. நேத்து நாங்க வீடியோ மேல எடுக்கும்போது திடீர்னு ராட்சசன் பீஜம் முடிச்சு. ஏன்னா ஒரு ராட்சசன் பீஜம். இப்போ உங்களுக்கு தமால் தமால் அடிப்பாங்க, அதுதான் பீஜம். ப்ரோ குப்பையா? இது குப்பையா? எவ்வளவு பொருள் இருக்கு உனக்கு, இதெல்லாம் குப்பை. நீ எடுத்து வந்து குப்பையா பொக்கிஷோ அப்படிதானே? சரி ஆர்எஸ் ஹாட் ஃபிலிமுக்கு நான் கதையாக சொல்கிறேன். பிஜிஎம் போடு, ராட்சசன் பிஜிஎம் பார்த்துருக்கேன். அந்த சிரிப்பே நல்லா தான் இருக்குது. பிஜிஎம் போடலாமா? சொல்லு அது பிஜிஎம். ரெண்டு ஆக்டர்ஸ் இருக்கீங்க, ஒரு கேமராமேன் இருக்காரு, ஒரு ப்ரோ இருக்காரு. அவருக்குள்ள எத்தனை பேர் தெரிஞ்சிருக்காங்க? ப்ரோ ப்ரோனே சொல்லி ஓட்டுறாங்கப்பா. நீ ஆஃப் ஸ்கிரீன் போற, ஆன் ஸ்கிரீன் வா. இல்லை, உங்களை மட்டும் தான் ப்ரோனை கூப்பிட்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு. ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் ப்ரோனை கூப்பிட்டு கலாய்ச்சிருக்கீங்க. நீ ப்ரோ ப்ரோ ஓகே டன். இது மியூசிக் 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 என்ன பண்ணலாம்? மியூசிக் என்ன? மியூசிக் மதன் இருக்காரு, சென்னை மதன். கால் பண்ணி ப்ரோ எப்போ அடுத்து வரும்? முரட்டாலாம் ஓடி வந்துடும் போல. யார்? சென்னையில் மதன் ஒருத்தர். சந்தோஷ். இல்லை, இவ்வளோ பில்டப் கொடுக்குறோம், கடைசியில் வந்து மொக்கையாக வந்துருச்சுன்னா நீங்கள் எல்லாம் கமெண்ட்ஸில் கழுவி வச்சுன்னு எனக்கு தெரியும். உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி நல்லா அடிங்க. காரி மட்டும் துப்பாமல் இருந்தால் போதும். நீங்கள் லைக் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் துப்பாமல் இருங்க, அதே போதும். ஆன்டி வேறு தான் அங்கே மஜாவாக தூங்கிட்டு இருக்கிறான். அங்கே ஒருத்தன் பாருங்க, பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கான். இன்னைக்கெல்லாம் கிளைமேட் சூப்பராக இருக்கு. நம்ம ஊருக்கு போடணும்னு நினைக்கும் போது தான் கிளைமேட். நைட்டு மழை வந்துடும். நேற்று நைட்டு வந்து மழை இல்லை, வெயில், நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு செட்டு. இன்னைக்கு நைட் எப்படி தெரியுமாங்க? கத்துறீங்க. நம்ம அக்கா தான் வந்து நம்ம படத்தோட பேய். கரெக்டாக பிளாக்ல இருக்காங்க பார்த்தீங்களா?
சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கருப்பு பேய், நைட் வந்து வெள்ளை பேயா வரும், பார்த்துக்கலாம். கவுன் போட்டுட்டு வர சொல்லலாம். பட்டாம்பூச்சி நம்ம இறக்க புடுங்கின மாதிரி புடுங்கிட்டாங்க. நான் வந்து நெத்தியில் தடவுனா காசு கடிக்க சொல்லுவாங்க. ஆமாண்ணே. காசு கடிக்க சொல்லுவாங்க. ஓ அது வேறையா? ஆமாம், எல்லாரும் தடவிக்கலாம். பிளெஸிங் உங்களுக்கு தடவை மக்கள் இருங்க, உங்களுக்கு தடவை. ஜிபேல கிடைக்குமா கையில் கிடைக்குமா? ஜிபேல கிடைக்குமா கையில் கிடைக்குமா? குண்டியில் கிடைக்கும். கோபால் ஓ கிணறுக்கா? உங்களுக்கு பயமா ப்ரோ? ஏய் பார்த்து. ஏன்னா லைன் கொடுத்தது ஸ்டீவன். பாருங்க பாலடைஞ்சு காஞ்சனா படம் மாதிரி செம்பு வச்சாச்சா பேய் வருமே, ஆமாம். அந்த மாதிரி இந்த கிணத்துலலாம் எதனா கிணத்துல கல் தச்சா பேய் தொடறது, இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்கும்ல. எதனா ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு த்ரில்லிங்காக இருக்கணும். போகிற இடமே வந்து எப்படி சொல்கிறது, அப்படியே அதுக்கு நம்ம வீட்டுக்கு போவோம். பேயெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக இருக்கும். என்னங்கிறது ஒரு செகண்டில் பக்குன்னு ஆச்சு. காலை எதுவும் பூச்சியில் தான் ஸ்னேக்கு ஏது வராமல் சரி. நம்ம எப்படி யோசிக்கலாமா? எப்படி? எப்படின்னா நான் வந்து காரில் வந்துக்கிட்டே இருக்க மாதிரி ஆ திடீர்னு சைடில்